ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். வியட்நாம் ஒரு பெரிய லேண்ட்மாஸ் உள்ள கண்ட்ரி. நார்த் டு சவுத் நியர்லி 1650 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ட்ரிப் பிளான் பண்ணும்போது நம்ம எய்தர் நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த்னு பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட் நாங்கள் ரீச் ஆனது வியட்நாமோட கேபிட்டல் சிட்டி ஹனாய்க்கு தான். இது நார்தர்ன் வியட்நாமில் இருக்குது. ஹிஸ்டாரிக்கலி அண்ட் கல்ச்சுரலி ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி. நைட் தான் ஏர்போர்ட் ரீச் ஆனோம். ஸோ அங்கே டாக்ஸி ஏறி நாங்கள் புக் பண்ணின ஹோட்டல் பேரடைஸ்க்கு ரீச் ஆனோம். இது ஹனாய் சிட்டியோட ஓல்ட் குவார்ட்டரில் தான் இருக்குது. மேஜர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஓல்ட் குவார்ட்டர் சுற்றி தான் இருக்கும். நைட்டு டின்னருக்கு வியட்நாமோட ஃபேமஸ் ஃபா ட்ரை பண்ணோம். ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ். அண்ட் இது ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பில் தான் ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு நியர்பை பார்க்குக்கு வாக்கிங் போனோம். அண்ட் சிட்டி வைப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டலோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆகின ஸ்பாட் தான் ஹுவான் கீம் லேக். இது ஹோட்டலில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த லேக் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் வியட்நாமீஸ் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியமானது. 15th செஞ்சுரியில் சைனீஸ் மிங் ஆர்மி இந்த ஏரியாவை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. வியட்நாமீஸ் கல்ச்சரில் ட்ராகனை ஒரு கடவுளாக பார்ப்பாங்க. அந்த ட்ராகன் இந்த லேக்கில் உள்ள ஒரு கோல்டன் டர்டன் மூலமாக வியட்நாமீஸ் கிங் லீ லாய்க்கு ஒரு ஸ்வாட் கொடுத்ததாகவும் அதை வச்சு இந்த கிங் சைனீஸ் ஆர்மியை தோக்கடிச்சிட்டாங்கன்னு கதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை இந்த லேக்கில் இருந்த டர்ட்டிலே ரிட்டர்ன் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த லேக்கில் இருந்த 2 டர்ட்டிலோட பாடிஸை இப்போவும் ப்ரிசர்வ் பண்ணி டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இந்த லேக் முடிச்சுட்டு பக்கத்துலேயே நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு ஃபேமஸான ஹேர் சலூனுக்கு தான் போனோம். கண்டிப்பாக டைம் இருந்தால் இந்த சலூனையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு அட்ஜசன்ட் ஸ்ட்ரீட்ஸில் நிறைய கோல்டு பான் ஷாப்ஸ் இருக்கும். இங்கே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நல்ல ரேட் ஹனாய் சிட்டிலேயே இங்கே தான் கிடைக்கும். யாராச்சும் லாங் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஏரியாலேயே நீங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்ஸி புக் பண்ணி சிட்டியோட ஆர் கண்ட்ரியோட முக்கியமான அட்ராக்ஷன்ஸ்னே சொல்லலாம். அதுதான் ஹோச்சிமின் மௌசோலியம். இங்கே தான் த கிரேட் வியட்நாமீஸ் லீடரோட பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்போவும் பப்ளிக் அண்ட் டூரிஸ்ட்டுக்கு ஓப்பன் தான். நம்ம டைமிங் மட்டும் செக் பண்ணிவிட்டு விசிட் பண்ணலாம். இந்த காம்பவுண்ட்லேயே ஹோச்சிமின் மியூசியமும் இருக்குது. அங்கே ஹோச்சிமின்னோட லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் வியட்நாம் வார் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ரியலிஸ்டிக்காக டெபிக் பண்ணியிருப்பாங்க. இங்கே நிறைய டாக்குமெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அதர் நேஷன்ஸும் டிஸ்பிளேல இருக்குது. ஹிஸ்ட்ரி பிடிச்சவங்களுக்கு இந்த மியூசியம் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் வியட்நாம் வார் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த காம்பவுண்டில் இன்னும் சில அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதை முடிச்சுட்டு நாங்கள் போன நெக்ஸ்ட் ஸ்பாட் தான் டுவான் ஜுவான் மார்க்கெட். அங்கே பாதி ஷாப் க்ளோஸ் ஆகியிருந்துச்சு. அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கெட் ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் ஆகிடும்னு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள லோக்கல்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இந்த மார்க்கெட்டை விட இங்கே சுற்றி உள்ள ஸ்ட்ரீட்ஸில் நிறைய ஷாப்பிங் பண்ண பிளேசஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டிலேயே கிடைக்கும். ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஹனாயோட மோஸ்ட் ஃபேமஸ் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுக்கு. இந்த ஸ்ட்ரீட்டோட மெயின் கேட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் சைடில் சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும். அது வழியாக நம்ம அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே நிறைய பேர் நம்ம காஃபி ஷாப்ஸ்க்கு இன்வைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி ஸ்கேம்ஸ் தான். நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்கும். அது எல்லாமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க ரொம்ப நல்ல ஸ்பாட்ஸ். அங்கேருந்து டாக்ஸி புக் பண்ணி பீர் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். இங்கே லோக்கலி ப்ரூட் பியர்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். சிட்டியோட மோஸ்ட் ஹேப்பனிங் அந்த நைட் லைஃப் அண்ட் நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் இந்த ஏரியாவில் தான் கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
இது பக்கத்துலேயே நிறைய ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஓல்ட் குவார்ட்டர் ஸ்ட்ரீட் வழியாக நம்ம ஹோட்டலுக்கு நடந்தே ரீச் ஆகிட்டோம். ஹனாயில் இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஈஸிலி 1 கம்ப்ளீட் வீக் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இங்கேருந்து நியர்பையில் தான் சாப்பா வில்லேஜ், பாட்ரி வில்லேஜ், ஹலாங் பே, நின் பின் இந்த மாதிரி மற்ற அட்ராக்ஷன்ஸும் இருக்குது. நாங்கள் ஹனாயில் 2 days தான் பிளான் பண்ணியிருந்தோம். மற்ற பிளேசஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இந்த ட்ரிப்புக்கு யூஸ் பண்ண வெப்சைட் லிங்க்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.